குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். இந்த எல்லாரும் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்ட் செக் பண்ணிக்குவோமா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கொஞ்சம் ஆடியோ ஓகே, ஓகேனா ஓகே அப்படின்னு போடுங்களேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆடியோ செக் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோமா? ஹை, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஓகே, ஓகே. புருஷோத்தமன், டிஸ்கவர் தமிழ்நாடு என்டர்டைன்மெண்ட், குணாலன் ராமசாமி, சூப்பர் சூப்பர். டேவிட் பதன், ஹை, ஹலோ. மனோகரன், நல்ல தம்பி, ஓகே ஓகே சார். ஆடியோ ஓகே அப்படின்னு சொல்லுங்களேன். ஆடியோ ஓகே. காலை வணக்கம் மகாதேவன். பாலகணேஷ், ஆடியோ ஓகே அப்படின்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். குட் மார்னிங் ஆல் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆடியோ ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம முக்கியமான உலக அரசியல் பற்றி பேச போறோம். அலாஸ்கால நடந்த ட்ரம்ப் புட்டின் மீட்டிங், வாஷிங்டன்ல செலன்ஸ்கி, மற்ற ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள், ட்ரம்ப் இவங்களோட மீட்டிங், அதோட சேர்த்து ட்ரம்ப்போட ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா நம்ம அப்படியே விடுறது இல்லை. இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்க போறோம். உக்ரைன் நேட்டோவோட ஜாயின் பண்ணக்கூடாது, கிரீமியா பற்றி கனவே வேண்டாம், ட்ரீமே பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப்போட ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன நியூஸே கிடையாது. திஸ் இஸ் நாட் a ஸ்மால் நியூஸ். இது உலக அரசியல்ல, வேர்ல்டு பாலிடிக்ஸையே மாற்றக்கூடிய ஒரு டெசிஷன், ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லலாம். மீட்டிங் முடிஞ்சது நேற்று. மீட்டிங் முடிஞ்சதும் இன்னைக்கு தலைவர் வாஷிங்டன் டிசி வந்ததுமே, ட்ரம்ப் வந்து வாஷிங்டன் டிசி வந்ததுமே போட்ட கமெண்ட், அவருடைய அந்த ட்விட்டர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், ட்ரூத் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிறாரு. அந்த பிளாட்ஃபார்ம்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட், செலன்ஸ்கி கிரிமியா பத்தி கனவே காணக்கூடாது, நேட்டோல சேரவே கூடாது, இப்படித்தான் எல்லாமே ஆரம்பிச்சது, அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறாரு. ரஷ்யா ஹாப்பி, யூரோப் ஆங்கிரி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உக்ரைன் ஷாக்ட். இப்ப கேள்வி, இது புட்டினோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா? அதுதான் கேள்வி. இல்லைன்னா ட்ரம்ப்போட ஒரு பெரிய மிஸ்டேக்கா? இந்த ரெண்டு கேள்விக்கு மத்தியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, இந்தியாவுக்கு என்ன தாக்கம்? எல்லாத்தையுமே நாம சிம்பிளா பிளைன் தமிழ்ல நம்பர்ஸோட, அனலிட்டிக்ஸோட, ரியல் டேட்டாவோட, ரியல் ஃபேக்ட்ஸோட, ஒரு சில வாட் இஃப் சிச்சுவேஷன், இது நடந்தா இது எப்படி அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், ஆடியோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது விஷயம்னா நான் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் செக் பண்ண மாட்டேன். நம்ம முதல்ல எல்லா செய்திகளையும், எல்லா விஷயத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம். கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளை எடுப்போம், கமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். சரியா? பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். பார்ட் 1ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டரி கேப் பண்ணணும். ஒரு வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் 1991ஆம் ஆண்டில் நடந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். சோவியத் யூனியன் ஸ்பிளிட் ஆன போது உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடாக அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உக்ரைன் கிட்ட 1900 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருந்தது. உலகத்திலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவராக இதே இந்த உக்ரைன் இருந்தது. பட் 1994 புதாபெஸ்ட் மெமோராண்டம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட், அமெரிக்கா, யூகே, ரஷ்யா 3 பேரும் உக்ரைனுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, ஒரு சத்தியம் கொடுத்தாங்க. என்னது? நியூக்ளியர் வெப்பன்ஸை விட்டுடுங்க, உங்க பார்டர், உங்க பாதுகாப்பு எல்லாத்தையும் நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அமெரிக்கா, யூகே, ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. உக்ரைன் வந்து உடனடியாக எல்லா நியூக்ளியர் வெப்பன்ஸையுமே விட்டுடுச்சு. ஆனா இது நடந்த கொஞ்ச வருடங்கள்லயே ரஷ்யா 2014ஆம் ஆண்டுல கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிச்சு, ஆக்குபை பண்ணிச்சு. அடுத்தது நேட்டோ இஷ்யூ ஆரம்பமானது. நேட்டோ 1949ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 2 வருடங்களுக்கு அப்புறமாக உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ. கோல்டு வாருக்கு வெஸ்ட் கண்ட்ரீஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு மிலிட்டரி அலையன்ஸ். எனவே ரஷ்யா எப்பவும் சொல்லக்கூடியது,
இது நேட்டோ உருவான அந்த காலத்திலேருந்தே ரஷ்யா சொல்லக்கூடியது. நேட்டோ ஈஸ்ட் பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. இதுதான் ரஷ்யாவுடைய புட்டின் மட்டுமில்ல. புட்டின் வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யாவில் இருந்த எல்லா தலைவர்களுமே பேசினது வந்து நேட்டோ ஈஸ்ட் பக்கம், கிழக்கு பக்கம் எப்போதுமே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. 2008ஆம் ஆண்டுல புக்காரெஸ்ட் சம்மிட்ல நேட்டோ முதல் முறையாக சொல்லுச்சு, உக்ரைன் அண்ட் ஜார்ஜியா வில் பிகம் மெம்பர்ஸ் இன் த ஃபியூச்சர். அதாவது வருங்காலத்தில் கண்டிப்பாக உக்ரைனும் ஜார்ஜியாவும் நம்ம நேட்டோல ஒரு மெம்பராக மாறும். ஆனா அதனுடைய பாத் வந்து இன்னும் கிளியராக இல்லை. பட் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு 2008ஆம் ஆண்டுல புக்காரெஸ்ட் சம்மிட் அப்படிங்கிற ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய மாநாட்டில் சொன்னாங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ரெட் பிளாக். முதல் முறையாக ஒரு ரெட் பிளாக் அப்படின்னு சொன்னா 2008ஆம் ஆண்டு, ஆல்மோஸ்ட் 20 வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் 2014ஆம் ஆண்டுல கிரீமியா கிரைசிஸ், ரஷ்யா கிரீமியாவை ரெஃபரண்டம் கண்டக்ட் பண்ணி அனெக்ஸ் பண்ணிச்சு. யுனைடெட் நேஷன்ஸ், யூரோப், யூஎஸ் எல்லாருமே அதை இல்லீகல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிராக்டிக்கலி ரஷ்யாவிடமிருந்து யாருமே இது வரைக்கும் கிரிமியாவை டச் பண்ண முடியல, எடுத்துக்கொள்ள முடியல. உக்ரைனுடைய 10 வருட ட்ரீம் என்னது? கிரிமியாவை எப்படியாவது ரஷ்யாவிடமிருந்து திரும்ப வாங்கணும், நேட்டோவில் ஜாயின் பண்ணணும். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த கனவே வேண்டாம், அந்த கனவு உங்களுக்கு இனிமே இருக்கவே கூடாது. கிரிமியாவை திரும்ப எடுக்கணும், நேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கனவுக்கு ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சு வச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். இது பார்ட் 1. பார்ட் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. உக்ரைன்ல கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், உக்ரைன் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 43 மில்லியன் பீப்புள். ஆல்மோஸ்ட் 12 மில்லியன் பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 4.3 மில்லியன் அகதிகளாக மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறாங்க. 3.7 மில்லியன், அதாவது 43 லட்சம் மக்கள் உக்ரைனை விட்டு பக்கத்தில் இருந்த நாடுகளுக்கு அகதிகளாக போயிருக்காங்க. 37 லட்சம் மக்கள் உக்ரைனுக்கு உள்ளாடியே இன்டர்னலி மிலிட்டரி டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க. ஜிடிபி பாருங்க, 2021ஆம் ஆண்டுல $200 பில்லியன் இருந்த ஜிடிபி 2023ஆம் ஆண்டுல வெறும் $140 பில்லியன் மாறிச்சு. ஆல்மோஸ்ட் 30% கிராஷ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதாரண கிராஷ் கிடையாது, 30% கிராஷ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் வேர்ல்டு பேங்க், உலக வங்கி இன்னைக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடியது, இது வரைக்கும் இது வந்து ரொம்ப குறைஞ்ச எஸ்டிமேட் தான். $150 பில்லியன் லாஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஸ் மட்டுமே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. மிலிட்டரி லாஸ் எல்லாருக்கும் திருப்தியா இருக்கக்கூடிய அளவுல சொல்லக்கூடிய நம்பர் வந்து 70,000 சோல்ஜர்ஸ் இது வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு, உக்ரைன்ல 70,000 சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிவிலியன் லாஸ் ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் இழப்பு யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை எஸ்டிமேட் பண்ணக்கூடியது tens and thousands அப்படின்னு சொல்லலாம். பல 10,000 அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு கண்ட்ரிக்கு, இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, கிவ் அப் கிரிமியா, கிரிமியாவை விட்டுடுங்க, கிவ் அப் நேட்டோ ட்ரீம், நேட்டோல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவே இருக்கக்கூடாது. இப்படி இவர் சொல்லும்போது இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க வேண்டியது, உக்ரைன் மக்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. செலன்ஸ்கி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ரஷ்யாவிடம் இல்லாத லேண்டை நான் எப்போதுமே, அதாவது ரஷ்யாவுக்கு சொந்தம் இல்லாத இடத்த நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது எங்க நாடு, எங்க பூர்வீக இடம், எங்க மக்களோட வரலாற்றில் அது எங்க நாடு, எங்க மக்களோட இடம் அப்படின்னு செலன்ஸ்கி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இதுதான் தற்போது உக்ரைனுடைய கரண்ட் சிச்சுவேஷன். பாப்புலேஷன், எக்கானமி, இழப்பு அப்படின்னு எல்லாமே அவங்களுடைய தற்போதைய நிலைப்பாடு எல்லாமே பார்த்தாச்சு. பார்ட் 3 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புட்டினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிள் நம்ம இதை பார்ப்போம். ரஷ்யா ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல ஆல்மோஸ்ட் 20% லேண்ட் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்படுது. நிறைய பேர் இதை பற்றி
பேச விரும்பலனாலும் ஆல்மோஸ்ட் 20% லேண்ட் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன்ல இந்த டானட்ஸ்க், லுஹான்ஸ்க், கிரிமியா, சவுத் கோஸ்டல் காரிடார் அப்படின்னு நிறைய இடங்கள 20% ஒரு நாட்டுடைய 20%னா அது சாதாரணம் கிடையாது மை ஃப்ரெண்ட்ஸ். 20% பகுதியை ஏற்கனவே ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணுது. பிளாக் சீ கண்ட்ரோல் பண்ணுது. ரஷ்யா வந்து பிளாக் சீயை கண்ட்ரோல் பண்றது வந்து உக்ரைனுக்கு எதிராக மட்டும் கிடையாது. பல ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு அது ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். ட்ரேட் ரவுட்ஸ், அந்த வியாபார பாதைகள் இருக்கு பாத்தீங்களா, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே பிளாக் சீ கண்ட்ரோல் வந்து உலக அளவுல ரொம்ப முக்கியம். இது யார்கிட்ட இருக்கு? ரஷ்யா கிட்ட இருக்கு. இப்போ யூரோப்புக்கு எனர்ஜி டிபெண்டன்ஸ் வந்து ஆல்ரெடி பெரிய ப்ராப்ளம். ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைப்படக்கூடிய கேஸாக இருந்தாலும், ஆயிலாக இருந்தாலும் ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ தற்போதைய சூழ்நிலை ஏன் இட் இஸ் எ மாஸ்டர் ஸ்ட்ரோக் பை புட்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ள நிலவரம் ட்ரம்ப்புடைய வாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு புட்டின்ஸ் வாய்ஸ். நம்ப முடியுதா? புட்டின் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரோ அதை தான் ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் வாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு புட்டின்ஸ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஓப்பனா சொல்றாரு, கிரிமியா கான், நேட்டோ நோ. அமெரிக்க வரலாற்றுல முதல் முறையாக ஒரு பிரசிடென்ட் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, என்னன்னு, கிரிமியா கான், நேட்டோ நோ. இதெல்லாம் இன்ட்ரோ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால நம்ம நாட்டுக்கு, இந்தியாவுக்கு என்ன லாபம், இந்தியாவுக்கு என்ன பயன், இந்தியாவுக்கு இது ஏன் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அசுர ஆட்டம் அப்படின்னு நான் சொல்றேன். கடைசியில ஆச்சரியப்படுவீங்க. போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைவ் வீடியோ. ரஷ்யா சாங்ஷனுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. சாங்ஷன்ஸ் ரிலாக்ஸ் ஆனா என்ன நடக்கும்? உலக அளவில் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட் ஓப்பன் ஆகும். ரஷ்யா ஹிஸ்டரியில புட்டினுடைய ஹீரோ ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 10 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு அப்படின்னு ரஷ்ய ஹிஸ்டரியிலேயே ஒரு பிரசிடென்ட்டுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புட்டினுடைய ஹீரோ ஸ்டேட்டஸ் அப்படியே பட அப்படின்னு அதிகரிச்சு போயிட்டே இருக்கும். கிரிமியா, டான்பாஸ் பிளஸ் பிளாக் சீ கண்ட்ரோல். ரஷ்யாவுடைய எம்பையருடைய மொத்த கனவுமே ஃபுல்ஃபில்டு. ரஷ்ய எம்பையர் ட்ரீம் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்ட் 3 ரஷ்யாவை பொறுத்த அளவில். ஸோ இது புட்டினுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா, இல்லைன்னா ட்ரம்ப்புடைய ஒரு மிஸ்டேக்கா? பார்ட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் திஸ் இஸ் ட்ரம்ப்ஸ் பிக் மிஸ்டேக்? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்ல முடியாது. புட்டின் செய்யறது, அவருடைய அரசியல் அனுபவம் அது வேற லெவல். ஆனா எல்லாமே மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. இதுல ட்ரம்ப் மிஸ்டேக் பண்ணியிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு சொல்றேன். நம்பர் 1, this is a very wrong signal to the rest of the world. 1994ஆம் ஆண்டுல இந்த புதாபெஸ்ட் மெமோரண்டம் ஆல்ரெடி புரோக்கன் ஆயிருக்கு. இப்ப திருப்பியும் உக்ரைனை டெரிட்டரி கிவ் அப் பண்ண சொல்லும்போது, டெரிட்டரியை விட்டுடு, உன்னுடைய பகுதியை நீ விட்டுடு, ரஷ்யா பிடிச்ச பகுதியை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, உலக நாடுகள் ஃபியூச்சர்ல, வருங்காலத்துல அந்த அமெரிக்காவுடைய கேரண்டியை நம்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தைவான் நம்புமா? சவுத் கொரியா நம்புமா? இப்படி பல நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள் அமெரிக்காவுடைய கேரண்டியை இனிமே நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் ரிப்பீட் ஆகியிருக்கு. 2015ல மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல டெம்பரரி சீஸ் ஃபயர். ஆனா ரஷ்யா 2022ல மீண்டும் அட்டாக் பண்ணுது. 2015ல ஒரு பெரிய மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட், சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு வெறும் 7 வருடத்துல ரஷ்யா திருப்பியும் ஒரு போரை ஆரம்பிக்குது. இதுவும் இப்ப பேசுறதும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு இவங்க நடத்தினா கூட, அந்த 2022ல நடந்த மாதிரி திருப்பியும் ஒரு டெம்பரரி பீஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்ல இன்னொரு புதிய வார் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 3வது காரணம், நேட்டோவுடைய கிரெடிபிலிட்டி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுது. நேட்டோ எப்பவுமே சொல்லக்கூடியது ஓப்பன் டோர் பாலிசி. ஓப்பன் டோர் பாலிசினா என்னது? யாருக்காக வேணும்னாலும் நாங்க உதவி செய்வோம். இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு? டோர் க்ளோஸ்ட். அதுவே
அந்த அலையன்ஸோடைய ட்ரஸ்ட்டை பெரிய அளவில் ஷேக் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட நேட்டோவுக்கு என்ன அசிங்கம் இருக்கணும்? நேட்டோ மேல இருக்கிற நம்பிக்கை இதை விட திடீர்னு குறையிறதுக்கு வேற என்ன நடக்கணும் சொல்லுங்க? ஐரோப்பிய நாடுகள்ல ஃபியூச்சர்ல இண்டிபெண்டன்ட் ஆர்மி உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளாடி இன்னைக்கு நேட்டோ அந்த அலையன்ஸ் மொத்தமாகவே வெஸ்ட் அண்ட் யூரோப் இது ரெண்டையும் சேர்த்து இருக்கக்கூடியதுல இப்படி அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா நேட்டோ மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் குறைஞ்சு ஐரோப்பிய நாடுகள்ல ஃபியூச்சர்ல ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் ஆர்மி ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளாடியே ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதுல 4வது முக்கியமான விஷயம் உக்ரைன் பாலிடிக்ஸ். செலன்ஸ்கி இந்த ஒரு போர்னால ஆல்ரெடி பாப்புலர் அஸ் எ வார் டைம் லீடர், ஒரு போர்க்கால தலைவர் மாதிரி ஒரு ஹீரோ ஸ்டேட்டஸுக்கு உக்ரைன்ல வந்தாச்சு. ஆனா அவன் இப்ப இந்த டெரிட்டரியை விட்டுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. மக்கள் எல்லாருமே மேலோட்டமாக உலகளவுல பலரும் பல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் டீப் டவுன் அந்த நாட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அடித்தர மக்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு தேவை கிடையாது. இவன் டெரிட்டரியை விட்டுட்டா, செலன்ஸ்கி விட்டுட்டா, மக்கள் எல்லாருமே இவன் பிட்ரே பண்ணுனா அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷிங்டன் டிசிக்கு வருவான், ட்ரம்ப்கிட்ட பேசுவான். ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? ஹே அந்த கனவெல்லாம் விட்டுடு, நான் இப்பதான் பேசிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா கிரிமியா பத்தி இனிமே நீ பேசாத, நேட்டோ அப்படிங்கிற கனவையே நீ இனிமே காணக்கூடாது அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அதை கேட்டு உக்ரைன்ல போய் ஓகே போரை நம்ம நிறுத்துறோம், கிரிமியா நமக்கு கிடைக்காது, நேட்டோலையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான்னா மக்கள் அவனை உடனடியாக இவன் நம்மளை பிட்ரே பண்ணிட்டான், இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, இன்டர்னல் ப்ரொட்டஸ்ட், போராட்டம் உக்ரைன் நாடு முழுவதுமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் யாருக்கு நல்லது? ரஷ்யாவுக்கு நல்லது. ஸோ இதுல உள்ள பார்ட் 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாட்டு தலைவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். மேக்ரான் பிரான்ஸ், மெலானி இட்டலி, ஸ்கால்ஸ் ஜெர்மனி, டஸ்க் போலண்ட், இவங்க எல்லாம் வாஷிங்டனுக்கு வந்து செலன்ஸ்கிக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க வித்தவுட் உக்ரைன்ஸ் அப்ரூவல் எந்த டீலுமே நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. இதுதான் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூரோப் ஸ்டில் ஃபுல் சப்போர்ட் ஆன் உக்ரைன் சைடு. என்னதான் உக்ரைனுக்கு அழிவு வந்தாலும் அவனால தப்பிக்கவே முடியாது, எப்படியும் இவன் காலி தான், ஆனா ரஷ்யாவுக்கு நாங்க எதிராக தான் இருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப் தலைவர்களுடைய மென்டாலிட்டி. யூரோப் ஸ்டில் ஃபுல் சப்போர்ட் ஃபார் உக்ரைன் சைடு. என்ன சொல்றான்? ட்ரம்ப் என்ன வேணாலும் பேசட்டும், ட்ரம்ப்பும் ரஷ்யா அதிபர் புட்டினும் பேசுறது ஓகே, அவங்க பேசட்டும், ஆனா செலன்ஸ்கியும் உள்ள இருக்கணுமா இல்லையா? செலன்ஸ்கி இல்லாம நீங்க மட்டும் முடிவெடுத்தா அது எப்படி? யூ ஹாவ் டு இன்க்ளூட் உக்ரைன். வித்தவுட் உக்ரைன்ஸ் அப்ரூவல் நீங்க எந்த டீலுமே போட முடியாது. ட்ரம்ப்பும் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனும் அதெல்லாம் முடியாது, நாங்க சொல்றத நடக்க முடியுமானா நடத்துங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுது. சரியா? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோட், பார்ட் 6. இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவுக்கு நமக்கு என்ன இம்பாக்ட்? நம்பர் 1 எனர்ஜி. நேற்று வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இந்தியாவுடைய ஆயில் இம்போர்ட் பற்றி. ஆல்மோஸ்ட் 48 lakhs 4.8 மில்லியன் பேரல் ஆயில் ஒரு நாளைக்கு ரஷ்யாவிலேருந்து இந்தியாவுக்கு வருது. ரஷ்யாவுடைய ஷேர் ஆல்மோஸ்ட் நேற்று 35% சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ டேட்டாலாம் கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 40%. இன்னைக்கு இந்தியாவில் நாம் உலக அளவில் அதிகமாக க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் வாங்கக்கூடியது ரஷ்யா கிட்டேருந்து தான். ரஷ்யா தான் நம்பர் 1. 40% நமக்கு தேவையான ஆயில் உலக அளவில் 2வது அதிகமான ஆயில் பயன்படுத்தக்கூடிய வாங்கக்கூடிய நாடு நம்ம தான், சைனாவுக்கு அப்புறம். அதில் கூட நாம் நம்பர் 1 ஆகுறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வாய்ப்பு இருக்கு. ஸோ 40% நமக்கு தேவையான ஆயிலை நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம். ரஷ்யா ஆயில் ரொம்ப விலை குறைந்த சீப்பான ப்ரைஸுக்கு இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம எக்கானமி இண்டெக்ஸுக்கு, நம்ம எக்கானமிக்கு அது ரொம்ப சேஃப். இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி இந்த டீல் வந்துட்டா சாங்ஷன்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். இந்தியாவுக்கு பல பல மடங்கு அட்வான்டேஜ்.
இந்த டீல் ஃபெயில் ஆகிட்டா கண்டிப்பாக உலக அளவுல ஆயில் பிரைஸ் வந்து ஸ்பைக் ஆகும். நம்ம நாட்டுல எந்தெந்த பெரிய ரிஃபைனர்ஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆயில் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா நம்ம நாட்டுல இருந்து வேற நாடுகளுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயில வித்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த டீல் நடக்கலைன்னா அதிகமா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆயில் பிரைஸ் வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஸ்பைக் ஆகும்போது அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ரிஃபைனர்ஸுக்கு ரொம்ப லாபமாக இருக்கலாம். ஏன்னா டீல் ஃபெயில் ஆகிட்டா ஆயில் பிரைஸ் ஸ்பைக் ஆகும். ஆனா நம்ம தொடர்ந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கு வந்து இம்போர்ட் பில் வந்து திடீர்னு அதிகமாகும். ருப்பி வந்து பிரஷர்ல வரும். இது வந்து எனர்ஜி பற்றி நம்பர் 1. நம்பர் 2 ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்தியா கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணணும். அமெரிக்கா பிளஸ் யூரோப் இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜியை ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும். இன்னொரு பக்கம் ரஷ்யா ஆயில் அண்ட் டிஃபென்ஸ். அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அவங்க கிட்ட இருந்து வாங்குகிற டிஃபென்ஸ் டெக்னாலஜியும் சரி, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயில் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி ஆயுதங்களும் சரி, இதை வந்து இந்தியா கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஆனா அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க, ப்ரெஸ் பண்ணுவாங்க. என்னன்னு, ஏதாவது ஒரு சைடை நீ சூஸ் பண்ணு, ஏதாவது ஒரு சைடை சூஸ் பண்ணு அப்படின்னு இந்தியா கிட்ட இப்போவா சொல்றாங்க? ஆல்மோஸ்ட் 75 வருடங்களாக சொல்றாங்க. என்ன நடந்தது? இந்தியா எப்பவுமே நியூட்ரல் ஸ்டாண்ட்ல தான் இருக்கும், இருக்கணும். வேற வழியே கிடையாது. இதுல 3வது முக்கியமான விஷயம் தான் சைனா ஃபேக்டர். நேட்டோ வீக் ஆனா ஆசிய கண்டத்துல கண்டிப்பாக சைனா பெரிய அளவுல போல்டாக தைரியமாக எழும்ப ட்ரை பண்ணுவான். இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டிக்கு பெரிய அளவுல டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். நேட்டோ வீக் ஆனா. ஸோ அந்த டீல் நடக்காம இருந்தா. பட் நீங்க கடந்த 1 மாதமாக இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களையும், எல்லா டெவலப்மெண்ட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது? திடீர்னு டாரிஃப் 25%, 50% நம்ம மக்களை இந்தியாவுல இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்களே வந்து பாய்காட் அமெரிக்கா. அமெரிக்காலேருந்து எந்த பொருளையும் வாங்காதீங்க. அந்த வேலைக்கு போகாதீங்க. அவனுடைய வேலைக்கு இங்க நீங்க செய்யாதீங்க. அவனுடைய பொருட்கள பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தொடர்ந்து பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான பேர் இன்னும் ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுடைய தற்போதைய சூழ்நிலைகள் பத்தி பார்க்க போறோம். லோகநாதன் ஓஏ கேட்கிறாரு, "எஸ்கே நீங்க ஆர் யூ வெல்?" அப்படின்னு. கண்டிப்பா. ஐ அம் வெரி ஃபைன். சரியா நல்லா இருக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீடியோ போட முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க அப்படி கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாப் ஃபேன்ஸ் சேட்ல வந்து டாப் ஃபேன்ஸ் லிஸ்ட் பார்க்க போறோம். அதுக்காகவும் எல்லாரும் வெயிட் பண்ணணும். சரி. பார்ட் 7 இந்த வீடியோவுடைய பார்ட் 7 இந்த மொத்த ப்ராப்ளத்துடைய 7வது பார்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சில வாட் இஃப் சினாரியோஸ். வாட் இஃப் சினாரியோஸ்னா இது நடந்தா அது, அது நடந்தா இது. ஒருவேளை இது நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சினாரியோ ஏ வந்து இந்த டீல் சக்சஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். டீல் சக்சஸ் ஆச்சுன்னா வார் ஸ்டாப் ஆகும். உக்ரைனுடைய 20% டெரிட்டரி லூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ரஷ்யா ஸ்ட்ராங் ஆகும். ஆயில் சீப் ஆகும். பெனிஃபிட் யாருக்கு? இந்தியாவுக்கு. சினாரியோ பி டீல் ஃபெயில் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். வார் வில் கண்டினியூ. வார் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனால் அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாது. நேட்டோவுக்கு பணம் போகாது. ஸோ உக்ரைன் கொலாப்ஸ் ரிஸ்க் வந்து அதிகம். ஆனால் ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் இன்னும் டைட் ஆகும். ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகமாகும். இந்தியாவில் ஏற்கனவே நல்ல சாதுரியமாக அதிகமான எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து ரிஃபைனர்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதனால இந்தியாவுக்கு ஒரு சில லாபம் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு சின்ன நஷ்டம். ருப்பி வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல வரும். சினாரியோ சி இந்த டீல் வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ. ஏற்கனவே இந்த மின்ஸ்க் ரிப்பீட் நடந்திருக்குல்ல. மின்ஸ்க் அக்ரிமெண்ட் போட்டு ஆல்மோஸ்ட் 7-8 வருடத்துக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு பெரிய போரை வந்து ரஷ்யா ஆரம்பிச்சதில்ல. அதே மாதிரி இந்த முறையும் டீல் நடந்து ஒரு டெம்பரரி பீஸ் வந்து திருப்பியும் ரஷ்யா ஆர்மியை நல்லா ரீபில்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் புதிய போர் ஒன்று ஆரம்பிச்சா நேட்டோ அப்படியே சுத்தமாக மண்ணை கவ வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நேட்டோ வந்து வீக் ஆச்சுன்னா இந்தியா வில் பி காட் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் ரஷ்யா. நேட்டோ ரொம்ப வீக் ஆகும்போது
ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது பொதுவாக ஒரு புத்தக ஒரு ஒரு கான்செப்ட். பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சினாரியோ சில டீல் பேக் ஃபயர் ஆயி டெம்பரரி பீஸ் வந்து ரஷ்யா ஆர்மிய ஃபுல்லா ரீபில்ட் பண்ணி, இன்னும் 2, 3 வருஷத்துல ஒரு புதிய வார ஆரம்பிச்சு, கண்டிப்பா நேட்டோ வீக் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்படி வீக் ஆச்சுன்னா, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, இந்தியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ, இந்தியா காட் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்றத விட, அப்பதான் ரஷ்யாவினால நமக்கு வரக்கூடிய பெனிஃபிட் வந்து இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, ஃபிரெண்ட்ஸ் இப்ப கேள்வி, ட்ரம்ப் உலக அளவுல முயற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கான கேள்வி என்னன்னா, ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு பீஸ் மேக்கரா? ஒரு சமாதானத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இல்லன்னா, புட்டினுக்கு அட்வான்டேஜ் கொடுத்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றாரா? தவறு பண்றாரா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஹிஸ்டரி சொல்லுது, ஒரு தவறான சமாதானம், ஒரு ராங் பீஸ் டீல் தான் உலகத்துல எப்போதுமே ஃபியூச்சர் போருக்கான காரணம் அப்படின்னு. சரியான முறையில ஒரு பீஸ், ஒரு சமாதானம் நடக்கலன்னா, அதுதான் உலக அளவுல ஃபியூச்சர்ல வரப்போகிற போர்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் ஹிஸ்டரி சொல்லுது. இந்தியாவுக்கு இதுல பேலன்ஸா நடந்தா எப்பவுமே சேஃப் தான். இந்தியாவ நம்ம நேத்து டாரிஃப் பத்தி பேசியிருந்தோம். நேற்றும் அதுக்கு முந்தின 2, 3 நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ண வீடியோலயும் நம்ம டாரிஃப பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு 20%, 25%, 50% அப்படின்னு டாரிஃப் அப்படின்னு இந்தியாவுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு இஸ்ரேல் மேல போடுற டாரிஃப் மாதிரியோ, ஒரு தைவான் மேல போடுற டாரிஃப் மாதிரியோ, ஏன் ஒரு பாகிஸ்தான் மேல போடுற டாரிஃப் மாதிரியோ போடுற டாரிஃப் அல்ல இந்தியா மேல போடுற டாரிஃப். வி ஆர் டாக்கிங் அபவுட் 1.4 பில்லியன் பாப்புலேஷன். 140 கோடி மக்கள். உலக அளவுல பாதிக்கும் அதிகமான மக்கள் தொகை வந்து இந்தியாவிலயும், சைனாவிலயும் இருக்கிறாங்க. இதுல 1/4 பங்கு மக்கள் தொகை நம்ம நாட்டுல ஒரே நாட்டுல இருக்குது. இந்த 1/4 பங்கு மக்கள் தொகை வந்து நெனச்சாங்கன்னா, இந்தியாவுடைய பொருளாதார வரலாற்றை மட்டுமல்ல, உலக பொருளாதார வரலாற்றையுமே மாற்றக்கூடிய சக்தியும் அதற்கான காம்பினேஷன்ஸ், அதற்கான பிளாட்ஃபார்ம் வந்து ஏற்கனவே நம்ம நாட்டுல செட் ஆயிருக்குது. சுப்பிரமணியம் எஸ் சொல்றாரு, "ட்ரம்ப் இஸ் அஃப்ரைட் ஆஃப் இந்தியாஸ் குரோத்." அப்சல்யூட்லி. இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ளவங்க தெளிவாக ட்ரம்ப் கிட்ட சொல்றாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி சைனாவ கண்டுக்காம விட்டோமோ, அப்படி விட்டதுனால இன்னைக்கு சைனா எப்படி வளர்ந்து நிக்குதோ, அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவ கண்டுக்காம விட்டோம்னா, இன்னொரு 10 வருஷத்துல சைனாவையும் தாண்டி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இந்தியா வளர்ந்து நிக்கும். பட் அதனால அமெரிக்காவுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, பிரச்சனை. ஏன்னா, இஸ் அ கிரேட் அலையன்ஸ் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவுடைய நம்பிக்கைக்கான ஒரு மிகப்பெரிய நண்பன் தான் இந்தியா. ஸோ, அப்படிப்பட்ட இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து கண்டிப்பாக நாம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளவங்க எல்லாருமே ட்ரம்புக்கு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனால இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம். ட்ரம்புடைய போல்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றத விட, என்ன கேட்டீங்கன்னா, இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்கு. இது ஃபியூச்சர் பாலிடிக்ஸ மட்டுமில்ல, இன்னைக்குள்ள பாலிடிக்ஸையே இது பெரிய அளவுல பாதிக்க ஆரம்பிக்குது. நீங்க டாரிஃப் பத்தி பார்த்தீங்கன்னா, உலகத்துல எவ்வளோ நாடுகளுக்கூடயே இந்த அமெரிக்கா விளையாடலாம். நான் சொன்ன மாரி தைவான், இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள், ஏன் பெரிய யுகே, பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகளுக்கு கூட விளையாடலாம். ஆனா, இப்போ உள்ள நிலவரப்படி இந்த இந்தியா, சைனா மாதிரியான மிகப்பெரிய அதாவது எ எக்கானமி பில்ட் பை பாப்புலேஷன் 140 கோடி மக்களுக்கான தேவைய நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இந்த நாட்டுல இருக்கு. 140 கோடி மக்களுக்கான ரிசோர்ஸஸ் அண்ட் சோர்ஸஸ் பில்ட் பண்ண வேண்டிய தேவை, அத்தியாவசிய தேவை இருக்கு. அது ஆட்டோமொபைலாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும். ஏன் இந்தியாவுல ஏஐ வளர முடியாதா? அந்த ஆல்ட்மேன் அந்த
ChatGPT அந்த OpenAI நிறுவனத்துடைய CEO, ஃபவுண்டர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ குடுக்குறான். இன்னைக்கு உலக அளவுல OpenAI ChatGPTயோட மிகப்பெரிய கஸ்டமர் இஸ் இந்தியா. இந்தியன் பாப்புலேஷன். உலக அளவுல எத்தனை நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ChatGPTயை எப்படியெல்லாமோ பயன்படுத்துறாங்க. ஆனா, இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள் ChatGPTயை பயன்படுத்துற விதத்த பார்த்தீங்கன்னா, மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் மார்க்கெட்ஸ் ஃபார் த என்டையர் வேர்ல்ட். அதாவது ஏஐ மார்க்கெட் அப்படின்னு வரும்போது இந்திய மக்கள் அதை பயன்படுத்துகிற விதமே அசாத்தியமான அளவில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கு. அவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னு அந்த OpenAI CEO தெளிவாக சொல்லியிருக்கிறாப்புல. இன்னைக்கு யாருமே ChatGPT இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம பிரதமர், நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இனிமே யாருமே அமெரிக்காவுடைய சிப் மேனுஃபேக்சரிங், அங்கே அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய சிப் யாருமே வாங்கக்கூடாது. ஃபோன் வேணுமா இந்தியாவில், ஏன் வேற எங்கேருந்தாவது வரக்கூடிய ஃபோன்களை வாங்க, ஐஃபோன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ஏன் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் செய்யக்கூடிய எந்த சாஃப்ட்வேருமே நம்ம பயன்படுத்த வேண்டாம். எந்த சோஷியல் பிளாட்ஃபார்மே வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சோஷியல் பிளாட்ஃபார்ம் நமக்கு வேண்டாம். நம்ம நாட்டில் நமக்குன்னு சோஷியல் பிளாட்ஃபார்ம் வேணும். வாட்ஸ்அப் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம், ஃபேஸ்புக் வேண்டாம், டெலிகிராம் வேண்டாம், OpenAI வேண்டாம் அப்படின்னு எதுவுமே வேண்டாம். இதற்கான எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டுமே மாற்று விஷயங்களும் நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. இவனுங்களுக்கு என்ன ஆகும்? வேற இது இஸ்ரேலில் சொன்னால் அமெரிக்காவில் அதனுடைய இம்பேக்ட் தெரியாது. பாப்புலேஷன் வச்சு பேசுகிறேன். உளவு அது வேற விஷயம். இதே இது நியூசிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ சொன்னால் அமெரிக்காவுக்கு அதனால எஃபெக்ட் தெரியாது. சைனாவில் சொன்னால் கூட ஓரளவுக்கு அமெரிக்காவுக்கு எஃபெக்ட் தெரியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பாதி பேரையும் யூடியூப் பயன்படுத்த அனுமதிக்கலை, ஃபேஸ்புக் பயன்படுத்த அனுமதிக்கலை, இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த அனுமதிக்கலை, எக்ஸ் ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் பயன்படுத்த அனுமதிக்கலை. இந்தியா அப்படி கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ மார்க்கெட், இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி. சுதந்திரம் இல்லைன்னு பேசுவானுங்க. உலகத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி சுதந்திரம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ 140 கோடி மக்கள், இது ஒரு வளரக்கூடிய மார்க்கெட். நம்ம இன்னும் கூட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க, நமக்கு போதும், இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு யாரும் பேசலை. இன்னும் 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ இந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் இதெல்லாம் எதையுமே நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேன் தே அஃபோர்ட்? கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் பற்றி ட்ரம்ப் யோசிச்சாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்தியா எப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட், எப்படிப்பட்ட ஒரு எக்கானமி, இந்தியா அமெரிக்காவுக்கு எப்படியெல்லாம் தேவை அப்படின்னு யோசிச்சுருந்தான்னு வச்சுங்க. See, he is applying policies at an umbrella level, at a 10,000 foot level, height level. அங்கே இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சைனாவுக்கு இதுவா பண்ணு, இந்தியாவுக்கு இதுவா பண்ணு. பட் யூ கேனாட் டேக் இந்தியாஸ் மார்க்கெட் ஃபார் கிராண்டட். இந்தியாவுடைய மார்க்கெட்டை அப்படியெல்லாம் யோசித்து வந்தால் போனாலும் செய்ய முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், சரியா, இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், மக்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், மக்களுடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல உள்ள பிலாங்கிங்னஸாக இருக்கட்டும், யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த டேரிஃப் விஷயத்தில் கண்டிப்பாக ட்ரம்ப் செய்யக்கூடியது மிகப்பெரிய தவறு. $27 பில்லியன் ஜூலை மாதம் மட்டுமே $27 பில்லியன் வருமானம் வந்து அமெரிக்காவுக்கு இந்த டரிஃப்னால மட்டுமே வந்திருக்கு. அது பெரிய அமௌண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தான். தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்துக்கு, என் நாட்டுக்கு பணம் வரணும், என் நாட்டுக்கு எல்லாமே நடக்கணும் அப்படின்னு யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எவன் என்ன பாடு வேணுமாலும் பட்டுட்டு போட்டோம், மற்ற நாடு அழியுதா, மற்ற நாட்டின் பொருளாதாரம் சரியுதா, மற்ற நாட்டு கரன்சி மண்ணா போகுதா, எனக்கு பிரச்சனை இல்லை. இட்ஸ் அ பியூர் நேஷனலிசம் மைண்ட் செட், ஒரு பியூர் கேபிட்டலிசம் மைண்ட் செட், பியூர் பிஸ்னஸ் மைண்ட் செட். பட் எல்லா பொருளாதாரத்தையும் எல்லா நாட்டையுமே அதுக்காக நீ எதிரியாக்க முடியுமா? கண்டிப்பாக யாரை நீ எதிரியாக்கினாலும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டினை எதிரியாக்க கண்டிப்பாக முடியவே முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுதான் இன்னைக்கு நடக்கு. நீங்க பாருங்க, ருப்பி குறையுது, 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 குறையுது அப்படின்னு பேசக்கூடியவங்க, இப்போ ஒரே செகண்ட்ல சொல்றேன். டாலர் டூ ருப்பி இன்னைக்கு இப்ப நம்ம பேசும்போது ரூ. 87.40. இந்த ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது 84, 85 அதாவது இவ்ளோ பெரிய ஒரு பொருளாதாரம். 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் 85, 86, 87 இந்த ரேஞ்சில டாலருக்கு ஈக்குவலாக நம்ம பணம் இவ்வளவு ஸ்டேபிளாக இருக்கிறது உலகத்துல வேற எந்த பொருளாதாரத்தாலயுமே முடியாது. இதே விண்டோல, இதே டைம் பீரியட்ல உலகத்தின் மற்ற பல நாடுகள ஏன் யூரோப் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய பல நாடுகள கூட நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பாக நம்ம நாட்ல இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே பொருளாதாரம் அவ்வளோ ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல மை டியர் ஃபிரெண்ட்ஸ். சரியா? அதனால தான் சொல்றேன். இது ரொம்ப கேஷுவலா சாதாரணமாக பலரும் பேசுறது உண்டு. இவ்வளோ பெரிய பொருளாதாரம், இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தின், இவ்வளோ பெரிய நாட்டின் கரன்சி வந்து இவ்வளவு ஸ்டேபிளாக வேற எந்த நாட்டிலயுமே இருக்க முடியாது. அதுதான் நம்ம நாட்டு பொருளாதாரத்துடைய மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லலாம் மை டியர் ஃபிரெண்ட்ஸ். 1000 பேரையும் தாண்டி இப்போதைக்கு நம்ம வீடியோஸ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குன்னா, கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல நம்ம சேட்ல சொல்லுங்க. நம்ம ஒவ்வொன்னாக இப்ப டாப் ஃபேன்ஸ் பார்க்க போறோம். நம்ம டாப் ஃபேன்ஸ் வந்து டிவிஎஸ் சுவாமிநாதன். அவர் தான் இப்போ இந்த லைவ்ல டாப் ஃபேனா இருக்கிறாரு. நம்பர் 2ல இருக்கிறது பெருமாள் ஃபுல் நேமையும் பார்க்க ட்ரை பண்ணுவோமா? பெருமாள் வைபவ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் டான் பி 967 நம்பர் 3ல இருக்கிறாரு. நேத்து நம்பர் 1ல வந்து சுந்தர் அப்படின்ற ஒரு ஆள் தான் இருந்தாரு. இன்னைக்கு சேட்ல இன்னைக்கு நம்ம லைவ்ல வந்து நம்பர் 1ல இருக்கிறது டிவிஎஸ் சுவாமிநாதன், அப்புறம் பெருமாள் வைபவ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் டான் பி 967 இதுதான் இன்னைக்கு டாப் ஃபேன்ஸ். கண்டிப்பா நமக்கு நிறைய நாள் வீடியோக்கள் பதிவு பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமே தொடர்ந்து அட்லீஸ்ட் அன்னன்னைக்குள்ள முக்கியமான செய்திகளை உங்ககிட்ட லைவ் அப்படிங்கிற முறையில கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்ப்போம். உங்களுக்கு என்ன கேள்விகளாக இருந்தாலும், எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும், நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் வேற இருக்கு. போய் பாருங்க. மெம்பர்ஷிப் நமக்கு ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு எண்ணிக்கை வந்ததுக்கு அப்புறம், மெம்பர்ஸ்க்கு மட்டுமே நம்ம ரொம்ப ஸ்பெஷலான எபிசோட்ஸ், ஸ்பெஷலான விஷயங்கள ஷேர் பண்ணுவோம். அதனால அதையும் பாருங்க. SKA 2.0 அப்படின்னு சொல்றாரு எஸ்சிடிஸ் அப்படிங்கிறவரு. கண்டிப்பாக நம்ம நிறைய வேலைப்பளு, நிறைய முக்கியமான அலுவல்கள், நிறைய டிராவல், நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல விஷயம் தான். இருந்ததுனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. பட் நமக்கு இனிமே டெய்லி கொஞ்சம் டைம் ஆச்சும் எடுத்து லைவ் வீடியோவாச்சும், லைவ் சாதாரணம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த வீடியோவையே இன்னொரு நேரம் பாருங்க. எவ்வளவு டேட்டா இருக்கு பாருங்க. எவ்வளோ டேட்டா கேதரிங் இருக்கு, எவ்வளோ ரிசர்ச் இருக்கு. மொத்த விஷயத்தையுமே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒவ்வொரு நாளுமே புது புது விஷயங்கள நீங்க கத்துக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தா தான் எனக்கே திருப்தி இருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப அழகான, அருமையான ஒரு வீடியோ. தொடக்கத்திலேருந்து போய் பாருங்க. லைவ்ல லேட்டா ஜாயின் பண்ணவங்க திருப்பியும் நான் லைவ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவ திருப்பி போய் பாருங்க. நம்ம லைவ் செக்ஷன்ல அந்த வீடியோஸ் இருக்கும். அருமையான காமெண்ட்ஸ், அருமையான ரெஸ்பான்ஸ். ஆல்மோஸ்ட் 1000 பேரு கான்கரண்ட் வியூவர்ஸ் இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். நம்ம எப்போதுமே ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா அப்படின்னு தான் பார்க்குறோமே தவிர, அப்படி ஒரு ஜியோபொலிட்டிக்கல் அரேனால உலக அளவுல இப்படிப்பட்ட போராட்டங்கள், போர் பதட்டங்கள், பெரிய பெரிய அரசியல் குழப்பங்கள் நடக்கும்போது அது இந்தியாவை எப்படி பாதிக்குது? இந்தியாவுக்கு எது நல்லது? எது நல்லதில்ல? உண்மையிலேயே இந்தியாவை அது பாதிக்குமா? பாதிக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறதும் இல்ல. அத ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதும் இல்ல மை டியர் ஃபிரெண்ட்ஸ். அதனால இப்படிப்பட்ட வீடியோக்கள நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். வீடியோஸ ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃபிரெண்ட்ஸ். முக்கியமாக நேத்து போட்டது, இன்னைக்கு போட்டதெல்லாம் அப்படியே இட்ஸ் அ ஜெம் ஆஃப் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நிறைய ரகசியங்கள், நிறைய நல்ல நல்ல டேட்டாஸ் இருக்கு. வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க பார்க்கட்டும். இந்த வீடியோவுக்கு நீங்க ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்றேன். டெய்லி அப்டேட் ஃபயர் அப்படின்னு அபிசுரேஷ் சொல்றாங்க. தேங்க் யூ சோ மச்.
Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக நல்ல பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கணும் my friends. எப்போவுமே stay fit, stay active, and always be healthy. சரியா? Be kind and be nice to everyone around you. சரியா? Thank you so much, and have a wonderful week. And I hope you are having an amazing Monday already. Thank you. Bye-bye.